கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 ஆகிய வசனங்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்த்தேன். 11 வயசு வேலைக்கு போயிட்டேன். நல்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். படுத்தா அடுத்த செகண்ட் தூங்கிடுவேன். ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சிடுவேன். நைட்டு வரையும் வேலை பார்ப்பேன். வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், அந்த ஆளை படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஆனால் பைபிள் வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ தேவனை தேடுறதோ எந்த ஒரு பழக்கம் இல்லை. இதுதான் சின்ன வயசில் உள்ள காரியங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக கையில் பைபிள் எடுத்து வாசித்து அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ளே இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா, அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்து பார்க்கும்போது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா பணப்பிரியனாக இருப்பாங்க. பணப்பிரியன் சில வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் பணம் செழிப்பாக இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. ஏன்னா திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா நைட்டு நல்லா சாப்பிட்டாச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஆனால் சில குடும்பத்தில் ஏகப்பட்ட காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆகும். இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி தான் இருக்குது. இருதயம் ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நைட்டு படுத்த தூக்கம் வராது. பணப்பிரியன் என்று எழுதப்பட்டு, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தூக்கம் ஏன் வரல அப்படின்னா பணப்பிரியனாக இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், பணப்பிரியனாக இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தையாக முடிஞ்சிட்டு. ஏன்னா பணம் பிரியனாக இருக்கும்போது அதில் அவங்களோட வாழ்க்கையிலே நிறைய ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். இருக்கிறது போதும். இன்னைக்கு தேவன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு, நான் குடும்பமாக நல்லா இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் சில குடும்பத்தில் பத்தாது பத்தாது பத்தாது, இன்னும் 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 சம்பாதிக்கணும், இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய புரோகிராம் போட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் வியாபாரத்தில் இருக்கும்போது பல காரியங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் நஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரை நான் உயிரோட இருக்கேன். அவ்வளோதான். இரவணத்தில் செய்தி என்ன அப்படின்னா பணப்பிரியன் தேவன் நமக்கு என்ன தந்திருக்காரோ அதில் முதல்ல போதும். அந்த போதும் என்கிற மனம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வரும். சில குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா திருப்தி அடையாத நிலையில் இருப்பாங்க. தேவன் கொடுத்தது போதும்னு நினைச்சாச்சு அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். சில குடும்பத்திலே செல்வ பிரியனா இருப்பாங்க. செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இன்னும் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா அந்த ஒரு மைண்ட் செட்டிங் தான். அதனால திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. அப்போ அந்த மாயான காரியத்தில் போகும்போது நைட்டு படுத்த தூக்கம் வராது.
நைட்டு வீட்டுக்கு வருவாங்க, செல்ஃபோன் எடுப்பாங்க. அதில் ஒவ்வொன்றா உட்காந்து பல காரியங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டு பார்த்தா 2 மணி ஆயிரும். ஏன்னா அதுவே தூக்கம் வராது. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கு அதை அப்படி செஞ்சிடலாமா? நாளைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அது நம்பிக்கை. இந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பம் படுத்து தூங்கும்போது என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் குடும்பத்தை கர்த்தர் தான் பார்க்கிறாரு. நாளைக்கு தேவை தேவன் தான் சந்திப்பார். நாளைக்கு நாளை கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்துக்கிறீங்களோ போதும் அந்த மனம் நமக்கு இருக்கா. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள். இன்னைக்கு சில குடும்பத்துல நிறைய ஆசைப்படுவாங்க. வீட்டில் ஒரு கார் இருக்கும், அப்புறம் 2 காராகும், அப்புறம் 3 காராகும். ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அப்புறம் 2 வீடு கட்டியிருப்பாங்க, அப்புறம் நிறைய வீடு கட்டிடுவாங்க. ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, 2 இடம் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் நிறைய இடம் வாங்கிடுவாங்க. அது மாதிரி வீட்டில் பொருள், ஒரு பொருள் சேர்ப்பாங்க, அப்புறம் 2 பொருள் சேர்ப்பாங்க, அப்புறம் வீடு ஃபுல்லாக பொருளாக இருக்கும். ஒரு ரூமு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ வந்தாலும் பத்தாது, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள். லாஸ்ட் பார்த்தா வேற யார்கிட்டயா தூக்கி கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் பார்ப்பாங்க. அப்புறம் பொருள் பழசாகி போயிடும். அப்புறம் வேற யார்கிட்டயா கொடுத்து போயிடுவாங்க. அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வீட்டில் 5 கார் 10 கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற கார் பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். மிச்ச கார் ஃபுல்லாக ஒரு ஓரத்தில் நிற்கும். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள். அதனால இன்னொரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும்னு அர்த்தம். இவங்க பார்த்தா பணம் லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை இன்னொருத்தன் பார்த்தா சாப்பிட்டுட்டு இருப்பான். இரவிடத்திலே இப்படிப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா, இல்லை உலகத்தில் உள்ள பண ஆசையில் இருக்கிறோமா, செல்வத்தின் மேல் ஆசையாக இருக்கிறோமா, பொருள் மேல் ஆசையாக இருக்கிறோமா, அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? கர்த்தரை நம்பி இருக்கிறவன செழிப்பான். உங்களோட வாழ்க்கையில எல்லாமே தேவன் தருவார். அந்தந்த நாள்ல என்னென்ன வேணுமோ தேவன் எல்லாருக்கும் தருவார். பூமியில் உள்ள எல்லாருக்கும் தேவன் தருவார். ஆனா நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால் நைட்டு படுத்தால் ஒரு சமாதானமான ஒரு தூக்கம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தால் அதிகமாய் புசித்தால் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நைட்டு படுத்தா நல்ல தூக்கம் வருதா? கொஞ்சம் எல்லாருமே அப்படி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் தான் கண்ணீர் விட்டு நிறைய காரியங்களுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு டைரி எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்தாச்சுன்னா எந்த வருஷத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது, எங்க பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்த்தா நிறைய பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கும் ஃபால்ட். இப்போ என் வாழ்க்கையெல்லாம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான். அதனால என் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டதுக்கு காரணம் நான் தான். நம்ம அடுத்தால கையை நீட்டவே கூடாது. நம்மள்ட்ட எங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கு, நம்மள்ட்ட எங்கெல்லாம் குறை இருக்கு, அப்படி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வரும். வேலை செய்கிறவன் முதல்ல ஒரு குடும்பத்தில் வேலை செஞ்சா அவங்க நைட்டு ஆட்டோமேட்டிக்காக படுத்து தூங்கினா தூக்கம் வந்துடும். இப்போ நிறைய குடும்பத்தில் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேதனையான காரியம். ஒரு குடும்பத்தில் வாலிப பையன் எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்டால் 38 வயசு அப்படின்னாங்க. டிகிரி பார்த்தா 4-5 டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலைக்கு கேட்டால் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன், எனக்கு அந்த வேலை வந்துச்சு, இந்த வேலை வந்துச்சு, அதை நான் படித்த படிப்புக்குள்ள வேலை இல்லை, அதனால் நான் போகல. பக்கத்தில் எனக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக ஜெபிக்க வரும்போது எப்போமாவது கூப்பிடுவாங்க, ஃபோனில் கூப்பிடுவாங்க, ஆலோசனை கொடுப்பேன். அடுத்தப்பல ஒரு 6 மாதம் ஆளே இருக்காது. மறுபடியும் கேட்டா
ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் 2 வருஷமாச்சும் வேலைக்கே போகல. வேலை செய்கிறவன் தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேலை செய்ய ரெடியா இல்லை, ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல பக்கத்துல ஒரு வேலை இருக்கா, போக மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டேன், ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டேன். ஆனா அந்த கடைசி காலத்துல நிறைய வீட்டுல பிள்ளைகள் வேலை செய்யாம அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்தரை இன்பமாய் இருக்கும். வேலை செஞ்சு சாப்பிட்டா உண்மையிலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வேலை செய்யாம களவாண்டு சேர்த்தாலோ, இல்லை அநியாயமா சம்பாதிச்சாலோ, இல்லை லஞ்சம் வாங்கினாலோ, இல்லை கல்யாணம் முடிச்ச வீட்டில் நிறைய நகை வாங்கி, நிறைய பணம் வாங்கி, நிறைய பொருள் வாங்கி, கார் வாங்கி, சொந்த வீடு வாங்கி, அங்கே இருக்கிற வாங்கி சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. ஏன்னா இப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலைக்கு போக மாட்டேங்காங்க. கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் எவ்வளோ பணம் தருவீங்க, எவ்வளோ நகை தருவீங்க, எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, இப்படி பார்த்து தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த ஒரு ஃபார்முலாவே மாறிட்டு. உழைச்சி சாப்பிட்டா படுத்தா தூக்கம் வரும், அடுத்தவனை ஏமாற்றி சாப்பிட்டா தூக்கம் வராது. வேலை செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்கினா தூக்கம் வரும். இதுதான் உண்மை. இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஜனமாக நாம் இருந்தால் படுத்தா தூங்கிடலாம். இல்லை எப்படியாவது எனக்கு மாமியார் வீட்டில் கிடைக்குமா, எனக்கு அங்கிருந்து பணம் வருமா, எனக்கு அங்கிருந்து பணம் வருமா அப்படின்னா அவங்களோட இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்காது. வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருமனம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. வேற வழியில் போயிட்டு இருப்பாங்க. நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அதனால வேலை செய்கிறவனா இருந்தால் படுத்தா தூக்கம் வரும். கொஞ்சமா புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். அதுதான் ஒரு சூப்பர் லைஃப். வேலை செஞ்சு சாப்பிட்டா சூப்பர் லைஃப். வேலை செய்யாமல் சம்பாதிச்சா, இல்லை அநியாயமாக சம்பாதிச்சாலோ, கொள்ளையடிச்சாலோ, வேற மாதிரி சம்பாதிச்சாலோ, எதுனாலும் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேற மைண்டில் ஒன்றுமே இருக்காது. பிள்ளைகள்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாட்ட அன்பு கூற மாட்டாங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டாங்க. பணம் 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 சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டு பார்த்தா தூக்கமே இருக்காது, தூங்க ஒட்டாது, தூக்கம் வராது. செல்வனுடைய பெருக்கோ அதிகமாக சேர 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 தூக்கம் இருக்காது. ஏன்னா பணத்தை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும் சொல்லிட்டு அந்த சிந்தனையில் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வராது. அதனால் இரவு நேரத்திலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்கள் இதயத்துக்குள்ளே ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ, தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம குடும்பம் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும்ப்பா. உலகத்துல எந்த ஒரு காரியத்தில் போய் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. எல்லாம் மாயை மாயை என்று பிரசை சொல்லியிருப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கணும். உலகத்துக்கு வேஷம் வேண்டாம். அழிந்து போற உலகம், மாயான உலகம், பொல்லாத உலகம். இந்த கடைசி காலத்துல நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி அப்போ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. இரவிடத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு முக்க நன்றி செலுத்திடும். நாங்கள் எதை செய்தாலும் இதோட நாம மகிமைக்கென்று மட்டும்தான் செய்யணும். மனசனை பிரியப்படுத்தவோ இல்லை சுய புத்தியிலையோ எங்கேயும் போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலையடைங்க ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பிரியமில்லாமல் எங்களுடைய கண்களில் பாவ சிந்தனையில் பாவம், காதில் தேவையில்லாத வார்த்தைகள் கேட்டிருந்தாலோ, வீண் வார்த்தை பேசியிருந்தாலோ, நிறையத்துக்குள்ள பொல்லாத நினைவு இருந்தாலோ,
தேவையில்லாத எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த பாவமா இருந்தாலும், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், பொல்லாத கிரியல் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே பிரிவினை, சந்தேகங்கள், பொல்லாத ஆவிகள், சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி பல காரியத்திலே விக்கிரத்துக்குள்ளே, மாந்திரிகத்துக்குள்ளே எந்தெந்த குடும்பம் கஷ்டப்படுதோ அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே தரித்திரம் கட்டப்பட்ட நிலைமையிலே அடிமையில இருக்காங்களோ அந்த கிரிகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்துகிற குடும்பம், அவங்களுடைய வம்சம், அவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தை தண்ணி ஆசிரியங்க. இரவு நேரத்திலே எங்க கூட கத்து தங்கிருங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உலாவி விடட்டும். நைட் ஷிஃப்ட்ல, நைட் நேரத்துல வேலை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, டிரைவிங் லைன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கும். கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருந்து எல்லா காரியத்திலும் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே விசேஷமாக அப்பா தொட்டு ஆசீர்வதிங்க, தொட்டு சுகமாக்குங்க. பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் தாங்க. எந்த இடத்துல அவசர சிகிச்சை இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் வேணும். எத்தனையோ குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல தனிமையில இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. மாசமா இருக்காங்க, டாக்டர் சொல்லி பல காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமண வயசு தாண்டுது, ஏற்ற துணையை தாங்க, ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்துல பிள்ளைகள் போய் சிக்கிகளோடப்பா எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. நாளைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. கடன்ல கஷ்டப்பட அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் அப்பா பிரிவினையில போராடி கொண்டிருக்கிறாங்களோ, குடும்பத்துல அப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, கண்ணீரோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசுவீங்க. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இரவு மூலமா ஜெபிக்கிறோங்க. உங்களோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். முடிவு வரையும் நாங்கள் கர்த்தருக்கா வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். சீக்கிரமா படுத்துங்க. அதிக அளவில் எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க, வேதத்தை தியானிக்க, தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, ஒருமனப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பம் அப்பா கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னா ஜெப விஷயம் தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டிலே அப்பா பல சூழ்நிலை, பல தேவைகளோடு, பல பிரச்சனையோடு, பல போராட்டத்தோடு யார்கிட்ட போய் சொல்ல சொல்லி தெரியாதமல் பல காரியத்திலே போராடி கொண்டிருக்காங்க. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அங்க பிரச்சனை, எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. வேலைக்கா ஜெபிக்கிறப்ப தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுறீங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுல இணைந்திருக்காங்களோ அப்பா வேலை அடைங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மேம்படட்டும். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.